வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து அவருடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டிவிகே ஃப்ளாக் ஆந்தமும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாக் ஆந்தம் இந்த சாங்கை வந்து தமன் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த சாங்க்கு லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா விவேக் எழுதியிருக்காரு. சரி, எதனால இன்னைக்கு ஆகஸ்ட் 22 தளபதி விஜய் வந்து அவருடைய ஃப்ளாகை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக இந்த மாதிரியான லான்ச் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஆகஸ்ட் 22 ஒரு முகூர்த்த நாள். அது மட்டும் இல்லாம இந்த 22 அப்படிங்கிற இந்த டேட்டுமே தளபதி விஜய் கூட கனெக்ட் ஆகும். ஏன்னா அவர் பிறந்த தேதியுமே 22 ஜூன் 22. ஸோ இன்னைக்கு டிவிகே ஃபிளாகை லான்ச் பண்ணிட்டாங்க, கொடியை ஏத்திட்டாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தளபதியோடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அப்பா அம்மா மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க, அவருடைய மனைவியோ பசங்களோ வரவே இல்லை. அவங்க ஏன் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படுது. எதனால அவங்க வரல அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த டிவிகே ஃபிளாக் ஆந்தம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீடியோ சாங் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வறண்ட பூமியை காட்டுறாங்க, வறண்ட நிலம். அந்த நிலத்தில் மக்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிற மாதிரி காட்டப்படுது. எதனால இவங்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இடத்துல வந்து 2 கருப்பு யானைகள் வந்து இருக்கு. அந்த 2 கருப்பு யானைகள் மேலே 2 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களை வந்து தூக்கி போட்டு வீசுது. ஒரு கருப்பு யானை மேலே ஒருத்தர் தலப்பா கட்டி உட்காந்துருக்காரு. இன்னொரு கருப்பு யானை மேலே ஒருத்தர் வந்து கையில் சாட்டையை வச்சு மக்களை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ மக்கள் எல்லாருமே அவங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயுமா ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் வெள்ளை குதிரையில் வர மாதிரி காட்டப்படுது. அது யாரோலாம் இல்லை, தளபதி விஜய் தான். ஸோ அவர் வந்து இறங்குறாரு. இறங்குனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 வெள்ளை யானைகள் வருது. 2 வெள்ளை யானைகள் வந்து அந்த 2 கருப்பு யானைகளை வந்து வீழ்த்துற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ வீழ்த்தி மக்களை வந்து காப்பாற்றுற மாதிரி காட்டப்படுது. ஸோ இந்த 2 வெள்ளை யானைகளை வந்து டிவிகே ஃபிளாக்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எதனால 2 யானை அதுவும் வெள்ளை யானை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இரட்டை வெள்ளை யானை அப்படிங்கிறது ஆசிவகத்துக்கான குறியீடு. ஆசிவகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுடைய பழமையான ஒரு மதம், ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆசிவகத்தில் அறிவு சார்ந்த ஒரு விஷயமா தான் இந்த வெள்ளை யானையை வந்து ஒரு குறியீடாக வச்சுருந்தாங்க. இந்த வெள்ளை யானை அப்படிங்கிறது பலம், ஸ்ட்ரென்த் அண்ட் பவரை குறிக்கும், அறிவு நாலேஜை குறிக்கும், வெல்த் செல்வத்தை குறிக்கும். சரி, எதனால வெள்ளை யானை, கருப்பு யானையை கூட குறியீடாக வச்சிருக்கலாம். எதனால வெள்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பை விட வெள்ளை தான் பெருசு வசதி அப்படிலாம் வந்து கிடையாது. இருட்டு வெளிச்சம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வெள்ளை அப்படிங்கிறது வந்து வெளிச்சம், ஒளியை வந்து குறிக்கும். ஸோ இந்த வகையில் தான் வெள்ளை யானை அப்படிங்கிறது ஆசிவகத்துடைய ஒரு குறியீடாக இருக்குது. நிறைய கோவில்களில் வந்து இந்த 2 வெள்ளை யானைகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். லக்ஷ்மி அம்மன் அந்த ஃபோட்டோவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வெள்ளை யானைகள் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆசிவகத்திலிருந்து தான் அடுத்து சைவம் வைணவம்லாம் வந்து தோன்றுது. இது வந்து ஒரு பெரிய டாபிக். ஸோ இந்த ஆசிவகத்தோடைய ஒரு குறியீடாக இருக்கக்கூடிய இந்த இரட்டை வெள்ளை யானைகளை டிவிகே ஃபிளாக்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 வெள்ளை யானைகள் அப்படிங்கிறது ஆசிவகத்துக்கான குறியீடு. எதனால 2 கருப்பு யானைகளை வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கான ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து 2 கட்சி தான் மாறி மாறி ஆட்சிக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒன்று வந்து திமுக, இன்னொன்று வந்து அதிமுக. ஸோ அந்த 2 கட்சியை வந்து கனெக்ட் பண்ணுற விதமாக கூட 2 கருப்பு யானைகளை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கலாம். அடுத்து இந்த டிவிகே ஃபிளாக்ல பார்த்தீங்கன்னா அந்த 2 வெள்ளை யானைகளுக்கு நடுவில் ஒரு பூ ஒன்று பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பூ அப்படின்னு பார்க்கும்போது வாகைப்பூ. இந்த ஃப்ளாக் ஆந்தம்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வறண்ட நிலத்தில் எந்த ஒரு பூவும் பூக்காது, வாகை பூ மட்டும் பூக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. எதனால வாகை பூவை இவங்க பிளேஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, வாகை அப்படின்னாலே வந்து வெற்றியை தான் வந்து குறிக்கும். வாகை சூடவா, வாகை சூடினார், வெற்றி வாகை சூடினார், இந்த மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வாகைனா வந்து வெற்றி, சக்ஸஸை குறிக்கும். அதே மாதிரி இந்த கட்சியோடைய பெயரும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம். விஜய் அப்படிங்கிற பேருக்கான அர்த்தமும் வெற்றி தான். ஸோ இந்த டிவிகே ஃபிளாக்ல சென்டரில் இருக்கக்கூடிய இந்த வாகை பூவை சுற்றி நிறைய நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி காட்டப்படுது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 28 நட்சத்திரங்கள் இருக்கு. அதில் 5 நட்சத்திரங்கள் வந்து ப்ளூ கலர்லையும், மீதி நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து கிரீன் கலர்லையும் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எதனால இந்த நட்சத்திரங்கள், அதுவும் குறிப்பாக எதனால 28 நட்சத்திரங்கள், அதில் 5 எதுக்கு ப்ளூ கலர், மீதி எல்லாம் கிரீன் கலர் அப்படிங்கிறது கிளியராக தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த டிவிகே ஃபிளாக்ல இருக்கக்கூடிய கலர்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெட் வந்து புரட்சியை குறிக்கும். எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா மேபி லிபரலிசமை குறிக்கிற விதமாக வந்து இருக்கலாம். ப்ளூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளூ வந்து அம்பேத்கரிசம் கூட வந்து கனெக்ட் ஆகும். அதே மாதிரி கிரீன் வந்து பசுமை, விவசாயம் கூட வந்து கனெக்ட் ஆகும். தமிழக வெற்றி கழகம் வந்து வர 2026 தேர்தலில் போட்டியிட போகிறாங்க. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர், இந்த 2 கட்சியுமே வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் டாக் ஆல்ரெடி போயிட்டு தான் வந்து இருக்கு. அதே மாதிரி சீமானும் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு ஆதரவு கொடுத்து தான் வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் இப்போ இந்த டிவிகே ஃபிளாகை வந்து லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபிளாகோடைய கலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு
பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கிற டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிவிகே ஃப்ளாகோடைய மெயின் கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெட் அண்ட் எல்லோ தான். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியோடைய ஃப்ளாக்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் அண்ட் எல்லோ தான் வந்து மெயினாக வந்து இருக்கும். அவங்க கட்சியோடைய ஃப்ளாக் வந்து தமிழ் ஈழம் ஃப்ளாக்ல இருந்து தான் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரெட் அண்ட் எல்லோ அப்படிங்கிற அந்த ரெண்டு மெயின் கலர்ஸ் வந்து காமனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து டாக் சோஷியல் மீடியாவில் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாடுடைய நேஷனல் ஃப்ளவர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை பூ. தமிழ்நாடு தமிழ் ஈழம் ரெண்டுத்தோடைய நேஷனல் ஃப்ளவருமே கார்த்திகை பூ தான். ஆனால் நேஷனல் ட்ரீ என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய நேஷனல் ட்ரீ வந்து பனை மரம். ஆனால் தமிழ் ஈழத்தோடைய நேஷனல் ட்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகை மரம். வாகை மரத்திலிருந்து தான் வாகை மலரும் கிடைக்கும். ஸோ இந்த டிவிகே ஃப்ளாகோடைய சென்டரில் வாகை பூ வந்து இந்த ஒரு கனெக்ட்னாலையுமே பிளேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இந்த மாதிரிலாம் டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த டிவிகே ஃப்ளாகை பற்றியும் ஃப்ளாக் ஆந்தம் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, அண்ட் இதில் நீங்கள் கவனித்த விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.